வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சார களம் அகில இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டு அளவிலும் சரி ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. அனைத்து கட்சிகளுடைய பிரச்சாரமும் தேர்தல் களத்தில் பரபரக்கிறது, தூள் பறக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான தொகுதியை இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசரிக்கின்றோம். அந்த தொகுதியில் நாம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள், மேலும் தேர்தலை மையப்படுத்திய பல சுவாரஸ்யமான பகுதிகள் இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சியில் காத்திருக்கிறது. எந்த தொகுதி அது? அந்த தொகுதியிலிருந்து நம்முடைய பங்கேற்பதற்காக சமூக ஆர்வலர் திரு பிரகாஷ் அவர்கள் இணையிருக்கிறார். எந்த தொகுதியை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசரிக்கின்றோம், அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு மற்றும் பல அம்சங்களை விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இன்றைய தேர்தல் மேடை பகுதியில் தேசிய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி தேர்தலை மையப்படுத்தி நடந்த முக்கிய நிகழ்வுகளை தொகுத்து பார்ப்போம். ராகுல் காந்தியின் எண்ணத்தில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்படும் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றார். காஷ்மீர் மாநிலம் கிருண் நகரில் பேசிய பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, AK-47 ரக துப்பாக்கி, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK ஆண்டனி, ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகிய 3 AKக்கள் பாகிஸ்தானில் பிரபலமாகிவிட்டதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் தாழ்ந்து போனதற்கு அவர்கள் நன்றி மறந்ததே காரணம் என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தென்சென்னை வேட்பாளர் TKS இளங்கோவன், மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன், வடசென்னை வேட்பாளர் கிரிராஜன் ஆகியோரை ஆதரித்து சேப்பாக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது மட்டுமல்லாது தேர்தலை மையப்படுத்தி பல்வேறு பரபரப்பு நிகழ்வுகள் நாடு முழுவதும் அரங்கேறி இருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில நாம் அலசப்போகும் தொகுதி எது? மறுசீரமைப்புல ரொம்ப சமீபத்தில் உருவான தொகுதி திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி. பஞ்சபூத ஸ்தலங்களுள் ஒன்று திருவண்ணாமலை. ஆக இந்த ஸ்தலமானது அமைந்திருக்கக்கூடிய தொகுதி திருவண்ணாமலை. இது பற்றித்தான் விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில நாம் அலசரிக்கின்றோம். திருவண்ணாமலை தொகுதி பற்றிய ஒரு அடிப்படை அம்சங்களை விளக்கக்கூடிய ஒரு தொகுப்பை முதலில் காண்போம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. நெல், கடலை, கரும்பு உள்ளிட்ட முக்கிய பயிர்கள் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை திருவண்ணாமலையில் இருந்து துவங்குவதாக கூறப்படுகிறது. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, செங்கம், கலசப்பாக்கம், கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. திருவண்ணாமலையில் திமுகவின் வேலுவும், திருப்பத்தூரில் அதிமுகவின் ரமேஷும், ஜோலார்பேட்டையில் அதிமுகவின் வீரமணியும் MLAக்கள் ஆவர். செங்கத்தில் தேமுதிகவின் சுரேஷ்குமாரும், கலசப்பாக்கத்தில் அதிமுகவின் கிருஷ்ணமூர்த்தியும், கீழ்பெண்ணாத்தூரில் அதிமுகவின் ரங்கநாதனும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவர். இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,21,684 பேர். ஆண்கள் 6,64,231 பேராகும். பெண்கள் 6,57,440 பேர். திருநங்கைகளின் எண்ணிக்கை 13. திருவண்ணாமலை தொகுதியில் திமுக 10 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், அதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரயில் இணைப்பு இல்லாதது, மூடப்பட்ட கடலை எண்ணெய் தயாரிக்கும் டான்காப் ஆலையை மீண்டும் திறப்பது, கவுசிமலை, வேடியப்பன் மலைகளில் இரும்பு தாதுகளை எடுக்க முயற்சிப்பதை கைவிடுவது, அரசு விதை பண்ணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளே பிரதானமாக முன்வைக்கின்றனர் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள். திருவண்ணாமலை தொகுதின்னு எடுத்துக்கிட்டா இது புதிய தொகுதி அப்படின்னு சொல்லலாம். மறுசீரமைப்புல உருவான தொகுதி. அதற்கு முன்பாக திருப்பத்தூர் நாடாளுமன்ற தொகுதியாக இந்த தொகுதியில் வரக்கூடிய பல பகுதிகள் இருந்தது. இந்த தொகுதியில் மட்டுமல்லாது, திருவண்ணாமலையில மட்டுமல்லாது திருப்பத்தூரிலும் பலமுறை வென்றிருப்பவர் தான்
திமுகவை சேர்ந்த சிட்டிங் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால். அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறாக இருந்தது, அவருடைய பின்புலம் என்ன, பாராளுமன்றத்துக்கு சரியாக போனார், விவாதித்தாரா, நாடாளுமன்றத்தில் தொகுதிக்காக கேள்விகள் எத்தனை கேட்டார் உள்ளிட்ட பல கேள்விகள் நமக்கும் திருவண்ணாமலை தொகுதி மக்களுக்கும் எழுந்திருக்க அதை இந்த தொகுப்பில் பார்ப்போம். திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் வேணுகோபால் 1931 ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டம் காட்டம்பூண்டியில் பிறந்தார். 1965 ஆண்டு நடைபெற்ற பஞ்சாயத்து தேர்தலில் காட்டம்பூண்டி பஞ்சாயத்து தலைவரானார். 1977, 1980 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் நின்று வெற்றி பெற்றுள்ளார். 1996 முதல் 2009 வரை திருவண்ணாமலை தொகுதியில் தொடர்ந்து 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பெருமை இவருக்கு உண்டு. 2009 தேர்தலில் இவர் பெற்ற வாக்குகள் 4,36,866. இரண்டாம் இடம் பிடித்த பாமகவின் காடவெட்டி குரு பெற்ற வாக்குகள் 2,88,566. இவரது நாடாளுமன்ற வருகை பதிவு 63% உள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 30 விவாதங்களில் பங்கேற்று 5 கேள்விகள் மட்டும் எழுப்பியுள்ளார். அவையில் தூங்கியதற்காக அபராதம் செலுத்தியவர் இவர்தான். 2009 முதல் 2014 வரை மத்திய அரசிடம் தொகுதி மேம்பாட்டிற்காக பெறப்பட்ட 19 கோடி ரூபாயில் தார் சாலை அமைத்தல், உயர் மின்விளக்கு கோபுரங்கள் அமைத்தல், பள்ளி சுற்றுச்சுவர், வகுப்பறைகள் கட்டுதல் ஆகிய பணிகளுக்காக செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது திருவண்ணாமலையில் அதிமுக சார்பில் வனரோஜாவும் திமுக சார்பில் அண்ணாதுரையும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக இந்த தொகுதிக்கு எதிரொலி மாறனை வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. காங்கிரஸ் சார்பில் சுப்பிரமணியம் வேட்பாளராவார். இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள், அவருடைய ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது அவர் பங்கு பெற்ற விவாதங்களாகட்டும், இல்ல அவர் கேட்ட கேள்விகளாகட்டும், அவருடைய வருகை பதிவுகளாகட்டும் தேசிய மாநில சராசரிகளை விட நிச்சயமா குறைவுதான். ஆனால் அவருடைய வின்னபிலிட்டின்னு பார்க்கும்போது தொடர்ந்து வென்று வந்திருக்கிறார். திமுகவுடைய கோட்டையாகவும் வென்றிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா. நீங்கள் எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க சிட்டிங் எம்பிக்கு? அது மதிப்பீடுன்றதை விட அவருடைய செயல்பாடு, அவர் ஒரு எம்பியா இருக்காரான்றதே ஜனங்களுக்கு தெரியாது. ஏன்னா எந்த விதமான அடிப்படையான மக்களுக்கான பிரச்சனை நேரடியாக அவர் எதுவும் செய்ததில்லை. நிறைய கிடப்பில் இருக்குது. நிறைய செய்ய வேண்டிய எம்பி தொகுதியிலேயே நிறைய செய்யாம கிடப்பில் இருக்குது. தொடர்ந்து ஜெயிச்சு வந்திருக்காரு. இப்ப இந்த திருவண்ணாமலை திருப்பத்தூரா இருந்த போதும் கூட அவருடைய வின்னபிலிட்டின்னு பார்த்தா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறது. எதுவும் செய்யாம தொடர்ந்து எலெக்ட் பண்றாங்க மக்கள். ஒண்ணு கட்சி பலமா இருக்குது, இன்னொன்னு அந்த சமுதாய மக்களுடைய உறவு சம்பந்தப்பட்ட ஒரு இதா இருக்கு. அதனால கட்சி பலமா இருக்கிறதுனால அவர் தொடர்ந்து ஜெயிக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த முறை வேறு வேட்பாளர் அதே கட்சி சார்பாக களமிறக்கப்படுகிறார், அண்ணாதுரைங்கிறவர். அது ஒரு கேள்விக்குறிதான். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய பிரதான பிரச்சனைகள் என்ன, கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். முதல்ல இதற்கு உட்பட்டு வரக்கூடிய திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட பட்டியல் எடுக்கிறார்கள். குறிப்பாக இந்த திருக்கோவில் சார்ந்த கோரிக்கைகள் எழுகின்றது. இது சார்ந்து ரயில் கனெக்டிவிட்டி இல்லவே இல்லை, பெரிய அளவுக்கு இல்லை, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் எதிர்பார்ப்புகளாகவே இருக்குன்னு சொல்றாங்க. இதை தாண்டி என்ன சொல்றாங்க திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி மக்கள்ங்கிறத இப்ப பார்க்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிக அளவில் பயிரிடப்படும் பயிர் நிலக்கடலை. இதற்காக 1977 உருவாக்கப்பட்டதுதான் டேங்க் ஆஃப் நிறுவனம். கடலையை கொள்முதல் செய்து செக்காட்டப்பட்டு எண்ணெய் தயாரித்து குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. 40 ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமான தொழிற்சாலை மூடப்பட்டு சிதிலமடைந்து காணப்படும் இந்நிறுவனத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கை. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எண்ணெய் உற்பத்தியும் இங்கேயும் விருத்தாசலத்திலும் உற்பத்தி செய்யப்பட்டது. மிகவும் லாபகரமாக இயங்கி வந்த இந்த இயக்கம் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய தவறான கண்ணோட்டத்தின் காரணமாக 1998 இது மூடப்பட்டது. அதிலிருந்து
ஒவ்வொரு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலின் போதும் இந்த ஆலை இயக்குவதற்காக அரசியல் கட்சிகள் வாக்குறுதி கொடுக்கிறாங்க. தேர்தலுக்கு பின்னால் இதை பற்றி யாரும் பரிசீலிப்பதில்லை. இந்த டேங்க் டாப் சங்கம் நேரடியாக விவசாயிகளுடைய கொள்முதல் செய்யும் பொழுது ஒன்று இன்சென்டிவ் கிடைச்சிச்சு, கட்டுப்படியான விலை கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அந்த கட்டுப்படியான விலை கிடைக்கும் போது எல்லாரும் இப்ப இதை விட கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கர் அதிகமாக பயிர் வைக்காங்க. மீண்டும் தந்தா இதனால கிட்டத்தட்ட ஒரு 10,000 விவசாயிகள் மீண்டும் அவங்களுக்கு கட்டுப்படியான ஒரு விலை கிடைக்கும். திருவண்ணாமலைக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு பயனளிக்கும் வகையில் நேரடியாக சென்னைக்கு செல்ல ரயில் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும் முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று. திருவண்ணாமலை தொகுதி தொடர்ந்து தென்னக ரயில்வேயால் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு தினசரி ரயில் சென்று வந்தது. இப்போது அந்த ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் வியாபாரிகளும் பொதுமக்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். திருவண்ணாமலை ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையிலான ரயில் இணைப்பு திட்டம் பெயரளவில் இருப்பதாகவும் அதற்கான செயல்பாடு எதுவும் இதுவரை துவங்கியதாக தெரியவில்லை எனவும் கூறுகின்றனர். இதேபோன்று திருவண்ணாமலை திண்டிவனம் திட்டமும் கிடப்பில் கிடப்பதாக ஆதங்கப்படுகின்றனர் தொகுதிவாசிகள். இங்க ரோடு வசதி எதுவுமே இல்லை. இப்பதான் பைபாஸை போட்டுட்டு இருக்காங்க. ஆல்டர்னேட்டிவா இவங்களுக்கு ட்ரெயின் வசதி தான் இருக்கு. இந்த ட்ரெயின் வசதி மீட்டர் கேஜி அகலப்பாதையா கொண்டு அதுல இதுவரைக்கும் எந்த உருப்படியான ட்ரெயினுமே விடல. கவுகாத்தி எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இதுவரைக்கும் திருவண்ணாமலை ஸ்டாப்பிங்கே கொடுக்கல. இந்த சூழ்நிலையில இப்போ திண்டிவனம் டு திருவண்ணாமலை இணைக்கக்கூடிய இந்த ரயில் திட்டம் அப்படி கிடப்பில போட்ட மாதிரி இருக்கு. 2008 பாராளுமன்றத்திலே சாங்ஷன் செய்யப்பட்டு 2010 அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த இணைப்பை ரயில்வே துறையும் மாநில அரசாங்கமும் இணைந்து உடனடியாக இதை செய்து கொடுத்தால் திருவண்ணாமலை தொகுதி மக்களுக்கு பெரும் அளவிலே அதில் ஒரு நன்மையாக இருக்கும். தென் மாவட்டங்களில் இருந்து விழுப்புரம் வழியாக சென்னை செல்லும் ரயில்களை திருவண்ணாமலை வழியாக இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முக்கியமானது. சர்வதேச அளவில் புகழ் பெற்றது திருவண்ணாமலையும் திருவண்ணாமலை கோயிலும். ஆனால் கனெக்டிவிட்டியே இல்ல சென்னைக்கும் திருவண்ணாமலைக்கும் சரியான அளவுல. ஒட்டுமொத்தமாக ரயில்வேங்களை புறக்கணிக்கிறதுங்கிற ஒரு குரல் தான் மக்கள்கிட்ட நமக்கு கேட்கிறது. இதை தாண்டி மேலும் சில கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. எதை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க? அது கோவில்ல அருங்காட்சியகம் ஆயிரங்கால் மண்டபம் தமிழ்நாட்டில் ஒரு 4 இடத்துல தான் இருக்கு. அதுல முக்கியமா திருவண்ணாமலை ஒண்ணு. அது முக்கியமான கலைகள் நிறைந்த ஒரு பொக்கிஷமா இருக்காங்க. ஆயிரங்கால் மண்டபம் அந்த மண்டபத்தை ஒரு கிடங்கா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது அருங்காட்சியகமா பண்ணணும்ட்டு பல காலமா கோரிக்கை வச்சிருக்கு. இவங்கள தேர்தல் சொல்லிட்டு இருக்காங்க, மேடையிலும் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கிடப்பில் இருக்குது. ரயில்வேங்களை புறக்கணிக்கிறதுங்கிற ஒரு கோரிக்கை. ரயில் அங்க இருக்கு இவ்வளவு பெரிய மாவட்டம் மாதம் 5 லட்சம் பேர் போறது, பெரிய விழா நடக்கக்கூடிய 10 லட்சம் 20 லட்சம் மக்கள் கூடுற இடத்துல இருந்து ஒரு ரயில் கூட எங்கிருந்து புறப்படலன்றதா மனவேதனையா இருக்கு. இதுல பல அம்சங்கள் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய பல அம்சங்கள் எம்பியோட டொமைன்ல வரக்கூடிய அம்சங்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இங்க திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி திருப்பத்தூர். தொழில் வளம் நிறைந்த பகுதி. ஆனால் பல கோரிக்கைகளை வைக்கிறார்கள் இது சார்ந்த அந்த பகுதி மக்கள். அவை என்ன பார்க்கலாம் இந்த பகுதியில். திருப்பத்தூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை திருப்பத்தூரை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏலகிரி மலை, இந்த பக்கம் புதுநாடு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா உழைப்பாளிங்க தான் இந்த பக்கம் ஜாஸ்தி. அதாவது பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம எதனா ஒரு பிரச்சனைனா கூட கலெக்டர் பார்க்கணும்னு சொல்லி போனா கூட இங்க இருந்து ஒரு பஸ் ஏறணும் ஒரு 100 ரூபாய் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா நீ காலையில ஏறணும்னா ஒரு 3 மணி நேரம் டிராவல்னா கூட அங்க பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு நல்லா எடுத்து போனா அங்க பாத்தீங்கன்னா கலெக்டர் இருக்கிறாரா இருக்க மாட்டாரு நமக்கு தெரியாது. ஜோலார்பேட்டையில் இருந்து சென்னை வரை இயக்கப்பட்டிருந்த ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் திருப்பத்தூரிலிருந்து இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் எந்த காரணத்தால் அந்த சேவை நிறுத்தப்பட்டது என்பது தெரியாமல் தொகுதிவாசிகள் குழம்பி போயுள்ளனர். அதை மீண்டும் இயக்கினால் இங்கிருந்து சென்னை சென்று வேலை செய்து வரும் பணியாளர்களுக்கு வசதியாக இருக்கும் என்று இத்தொகுதிவாசிகள் கூறுகிறார்கள். இது 4 தொகுதியை கொண்டதெல்லாம் நமக்கு மாவட்டமா பண்ணிருக்கிறாங்க. இந்த 13 தொகுதியை பிரிச்சு கொடுத்தாக்க ரொம்ப நன்மையா இருக்கும். வேலை வாய்ப்புகளுக்கு குடிநீர் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். 2 பிரிச்சு கொடுத்தா மிகவும் நல்லா இருக்கும். நாம் இப்போ திருப்பத்தூர் பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை பார்த்தோம். கலசப்பாக்கம் இது ஒரு வறண்ட பகுதியாக அறியப்படக்கூடியது. நீராதாரம் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்கிறது. இது மட்டுமல்லாது கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அவர்களுடைய நிறைவேறிய கனவுகள் என்ன, ரொம்ப நாள் நிறைவேறாத பிரச்சனைகள் என்ன பார்க்கலாம். கலசப்பாக்கம் தொகுதியில் உள்ள செண்பகத்தோப்பு அணை
2000வது ஆண்டு கட்டும் பணி துவங்கப்பட்டது. 105 ஹெக்டேர் நீர் பரப்பளவும் 67 அடி உயர நீர் தேக்கமும் 16 ஏரிகளுக்கான பாசனம் செய்யக்கூடிய வகையில் கட்டப்பட்டது. 34 கோடி ரூபாய் செலவில் அணை முழுவதுமாக கட்டப்பட்டு திறக்கப்படும் நிலையில் இருந்தபோது தானே புயலின் போது காட்டாற்று வெள்ளத்தில் அணையின் பல பகுதிகள் சேதமடைந்தன. வாழை, கரும்பு, நெல் இது போல மொத்த விவசாயம் தாங்க பண்ணி இங்க எல்லாம் சாப்பிடணும். இப்ப தண்ணி வசதி இல்லாததுனால எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க இது புதுப்பிச்சு எதனா அரசாங்கம் முயற்சி எடுத்து செஞ்சாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேம்னு கட்டிருக்காங்க, ஆனா அது டேமா முயற்சி கட்டவே இல்லைங்க. ஆனா அது கட்டி வச்சிருந்தாங்க, அது என்ன உடஞ்சிச்சு சொல்லி அப்படியே தண்ணி எல்லாம் மத்தி போயிடுச்சு. போனதுல இருந்து அதுக்கப்புறம் எங்க விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிப்பட்டுச்சு. எங்க கடுத்தங்கெல்லாம் தண்ணியே கிடையாது. இங்க நிறைய பேர் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு. அணையின் மதகு கதவுகள் முற்றிலுமாக பழுதடைந்து மூட முடியாமல் காணப்படுகிறது. இந்த அணை செயல்பாட்டுக்கு வந்திருந்தால் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு தேவையான குடிநீர், விவசாயத்திற்கு தேவையான நீர் பற்றாக்குறை தீர்ந்திருக்கும். இந்த அணை பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்பதே இந்த தொகுதிவாசிகளின் ஒரே கோரிக்கை. அது கட்டி முடிக்க முடியாத அரைவரையா விட்டுட்டு அப்படியே விட்டு டோர் விட்டு தனியாக திறந்து விட்டாங்க. குடி தண்ணிக்கு ஒரு பயாரு. அது கட்டி முடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கட்டி முடியாது அப்படியே விட்டுட்டு அந்த டோரை சரி பண்ணி போடாத விட்டாமல் தண்ணி பூரா திறந்து விட்டுட்டாங்க. விட்டுட்டு பிற்பாடு அதுல இருந்து மழை ஏற கட்டிடுச்சு. தண்ணி வரிசையா இருக்குது. நல்லா இருக்கிற கிணறு பூரா தண்ணி வாடி போச்சு. அதுல இருந்து தண்ணி திறந்து விட்டு நாசம் பண்ணிவிட்டாங்க. செண்பகத்தோப்பு அணை இதை தாண்டி நீராதாரம் சார்ந்தே இந்த மக்கள் வைக்கக்கூடிய குறைகளை நம்ம பார்க்க முடியுது. இதை தாண்டி கலசப்பாக்கத்துடைய நிறைவேறாத கோரிக்கைகள் இந்த பட்டியலிடும். அந்த தொகுதியில பெரும்பாலும் மலையின மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி அது. அவங்களுக்கு ஒரு கல்லூரியும் அந்த மக்களுக்கான ஒரு பல்வேறு கோரிக்கைகள் பல ஆண்டுகளாகவே இருந்துட்டு இருக்கு, தீர்க்கப்படலை. இன்னைக்கு சாதி சான்று மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்குது. அவங்களோட வீடு பட்டா கொடுக்காம அலக்கழிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதார உரிமை முழுக்கும் அவங்களுடைய நிலத்திலே பறிமுதல் செய்து கேள்விக்குறியாக்கி வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் யாரும் செய்யல அப்படின்றதான் ஒரு பெரிய விஷயம். இதை தாண்டி நீராதாரம் சார்ந்த விஷயத்த பெரிய அளவுக்கு முன்னிலைப்படுத்துறாங்க. அடுத்து இந்த தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான சட்டமன்ற தொகுதி பற்றி பார்க்க இருக்கின்றோம். ரயில் பயணம் அதிகம் மேற்கொள்றவங்க தவிர்க்கவே முடியாத ஒரு பகுதி அப்படின்னா ஜோலார்பேட்டை. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ரயில் நிலையம் இருக்கக்கூடிய பகுதி ஜோலார்பேட்டை. ஆனால் ரயில்வே சார்ந்தும் சரி மற்ற இனங்களிலும் சரி ஜோலார்பேட்டை மக்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது. அவை என்ன பார்க்கலாம். தென்னிந்தியாவின் அதிக பரப்பளவு கொண்ட ரயில் நிலையமாக அமைந்துள்ளது ஜோலார்பேட்டை ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தை கடந்து செல்வதற்கு உள்ள பாலம் 50 ஆண்டுகளுக்கு முந்தையது. அதனை அகலப்பாலமாக கட்டித் தருவதாக வாக்குறுதி அளித்த எம்பி இதுவரை அதை நிறைவேற்றவில்லை என்று குற்றஞ்சாட்டுகின்றனர் தொகுதி மக்கள். 4 பள்ளிகள் இருக்குது. இந்த பள்ளிகளுக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் இந்த பிரிட்ஜை தான் பயன்படுத்தணும். இதுதான் ரொம்ப ஷார்டஸ்ட் ரூட்டுங்க. பெரிய ஒரு மேம்பாலம் இருந்தா பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப கன்வீனியன்டா இருக்குங்க. இந்த ஜோலார்பேட்டைக்கு இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த பாலத்தை நாள்தோறும் 10,000க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பணியாளர்கள், அரசு அலுவலர்கள் என பல்வேறு தரப்பினர் கடந்து செல்கின்றனர். தங்களுக்கு புதிய பாலம் வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கை. ஒரு சின்ன 2 வீலர் பிளாக் ஆயிடுச்சுன்னா வண்டி ஃபுல்லா நிக்கும், போக முடியாது. இதை சுத்தி நீங்க இங்கிருந்து இங்க போகணும்னா ஒரு 4 கிலோமீட்டர் சுத்தி தான் போகணும். அப்படி ஒரு கொடூரமான சூழ்நிலை கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமா இருக்கிறோம். 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரயில் தண்டவாளங்களுக்கு மேல் 7 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் சாலையின் இருபுறமும் இணைக்கப்படுவது எப்போது என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொகுதிவாசிகள். இந்த பிரிட்ஜை கட்டணும்னு சொல்லிட்டு பலமுறை இந்த தொகுதி திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியுடைய எம்பி கிட்ட கோரிக்கை வச்சுக்கிடும். அவங்க 2009 ஸ்டார்ட் பண்ணி 2004 இருந்து 2009 இடைப்பட்ட காலத்துல இந்த பணி துவக்கினாங்க. இந்த பணி வந்து அப்படியே பிட்டு பிட்டா நிக்க ஒழிய முழுமையான பயன் தொகுதி மக்களுக்கும் பயன்படல. பிரிட்ஜை கட்டி கொடுக்கறன்ட்டு 2 விதமான 2 ஆண்டு காலத்துல வர அரசியல்வாதிகள்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. வாக்குறுதி கொடுத்தும் எந்த அரசியல்வாதிகளும் முழுமை பெறாதே இருக்குறாங்க. பிரிட்ஜி 10% ஒர்க் தான் நடந்துக்குது, 90% ஒர்க் அப்படியே அனாமத்தா நின்றுக்குதுங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது இல்லை, தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன என்று அடுக்கடுக்காக புகார் பட்டியல் வாசிக்கின்றனர் மக்கள்.
ஜோலார்பேட்டையுடைய புகார் பட்டியல் என்றால் அடுத்து செங்கம் பகுதி பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்பெறுவதற்காக இங்க விதை பண்ணை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த கோரிக்கைகளும் இருக்கிறது. மேலும் பல கோரிக்கைகளையும் வைக்கிறார்கள். செங்கம் சட்டமன்ற பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வீரியம் மிக்க விதையை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு அதிக மகசூலை பெற்றுத் தருவதற்காக மத்திய அரசால் 1971ஆம் ஆண்டு செங்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் விதை பண்ணை. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான ஒரே பண்ணையாக இது விளங்குகிறது. 11,000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விதை பண்ணையில் 2000த்திற்கும் அதிகமான விவசாய கூலிகள் வேலை வாய்ப்பு பெற்று வந்தனர். மேல் சங்கத்தில் வந்து விவசாய விதை பண்ணை ஒன்று இருந்தது. அது என்ன ஆச்சுனாக்கா அந்த பண்ணையை மூடிட்டாங்க. அது 11,000 ஏக்கர் கிட்ட இருந்தது சார். அதை வந்து மூடிட்டாங்க. இதனால எங்களுக்கு வந்து விதையெல்லாம் அங்க போயிட்டு வாங்கிட்டு இருப்போம். அந்த விதையை இப்போ வாங்க முடியாத நிலைமை இருக்குது. இப்போ தக்காளி விதை, மணிலா, பருத்தி, மா, சப்போட்டா போன்ற விதைகளையும் வீரியமிக்க ஒட்டுமுறையிலான தாவரங்கள் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு வந்தன. இவை கோவையில் உள்ள சீட் சர்டிபிகேஷன் மையத்தில் ஆய்வு செய்யப்பட்டு அதன் பிறகு இந்தியா முழுமைக்கும் விநியோகிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த பண்ணை கடந்த 2001ஆம் ஆண்டு மூடப்பட்டுவிட்டது. அந்த இடம் தற்போது வன தோட்டத்துறை கழகத்தினரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இங்க இருந்த விதைகள் வந்து பல்வேறு பகுதிக்கு சென்று அது பெரிய மகசூல் கொடுத்திருக்கு. அப்படியாப்பட்ட இந்த விதை பண்ணையை வந்து இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு அக்ரிமெண்டால இன்னைக்கு இங்க இருந்த அதிகாரிங்க செய்த தப்பால இது ஒரு நஷ்டத்துல இயங்குச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு இதை மூடிட்டாங்க. இது உண்மையாலுமே ஒரு மாசத்துக்கு சாதாரணமா ₹1 ஒரு பில்லு கட்டுன்ற முறையில பில்லு வித்த காசே ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு இந்த விதை பண்ணைக்கு வந்துட்டு இருந்துச்சு. மின் கட்டண உயர்வே இந்த பண்ணை மூடப்பட்டதற்கு காரணமாக கூறுகின்றனர். இதனால் தற்போது தமிழக விவசாயிகள் தங்களுக்கு தேவையான வீரியமிக்க விதைகளை அண்டை மாநிலங்களில் இருந்து பெற்று வருகின்றனர். இதை மீண்டும் செயல்படுத்துவதாக வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்ற எம்பி அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இத்தொகுதிவாசிகள் குறை கூறுகின்றனர். அதனால இந்த நிலைமெல்லாம் மாறணும். இன்னைக்கு இருக்கிற விவசாயம் கெட்டு போக கூடாது. கால்நடைகள் பராமரிக்கப்படணும்னாக்கா இது வந்து மீண்டும் விதை பண்ணையா மாறணும். அதே மாதிரி வேளாண் துறைக்குன்னு ஒரு கல்லூரி வைக்கிறதுக்கான அளவுக்கு இங்க இட வசதியும் இருக்கு. கல்லூரி ஒண்ணு வைக்கலாம், வேளாண் பொறியியல் கல்லூரி, அந்த மாதிரி விதை ஆராய்ச்சி நிலையம் இந்த மாதிரி கொண்டு வந்தாக்கா நல்லா இருக்குன்னு இங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இந்த தொகுதியில் பூக்களின் உற்பத்தி அதிக அளவில் உள்ளது. இவற்றை பெங்களூர் சென்று விற்பனை செய்து வருகின்றனர். அப்படி விற்பனை செய்யும் பூக்களுக்கு நிரந்தரமான விலை இல்லை. அதனால் இத்தொகுதியில் சென்ட் ஃபேக்டரி அமைத்துக் கொடுத்தால் பூ விவசாயிகள் பயனடைவார்கள் என்ற கோரிக்கையும் வைக்கிறார்கள். சம்பங்கியை நாங்கள் ஒரு 10 வருஷமா போடுறோம். அதே நேரத்தில் சரியானபடி விற்க முடியறதில்லை. தவறிடுச்சுன்னா பஸ் தவறிடுச்சுன்னா போயிடுது. ஆளுங்கிட்ட கூட சில இது அனுப்பிச்சிடுறாங்க. அதனால நல்லா வசதி செஞ்சு இங்கே ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சு அது தனியாக நேரடியாக கொடுக்குற மாதிரி கொள்முதல் கொடுக்குற மாதிரி செஞ்சா எங்களுக்கு நல்லது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி. இது இரும்பு தாது மிக்க ஒரு பூமியாக அறியப்படுவது. அதுதான் இங்க ஒரு பிரச்சனையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கிறது. ஏன் இந்த கேள்வி எழுகிறது இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கலசப்பாக்கம், கீழ்பண்ணத்தூர் இந்த 2 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையா கௌத்தி மலை, வேட்டியப்பன் மலை. இந்த மலைகள்ல வந்து இரும்பு தாதை வெட்டி எடுக்கிறதுக்கு ஜிண்டால் நிறுவனம் முயற்சி பண்ணிடுறத தடை செய்ய சொல்லி இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. கீழ்பண்ணாத்தூர், கலசப்பாக்கம் ஆகிய தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ளது கவுத்திமலை, வேட்டியப்பன் மலை. 2800 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த 2 மலைகளில் 35 மில்லியன் டன் இரும்பு தாது படிவங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு 23 ஹெக்டேர் பரப்பளவில் இரும்பு தாதுகளை வெட்டி எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்தது. இதற்கு 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மலையிலிருந்து இரும்பு தாது படிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மனிதர்கள் வாழ முடியாத நிலை ஏற்படும் என்பது இவர்களின் புகார். இப்போ வந்து வேடிக்கை மலையை வந்து எடுக்கிறேன்றாங்க. கவுத்தி மலையை வந்து அதை வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம். ஒரு காலமும் ஒரு கொடி மண்ணு கூட நாங்க வெளியில விட மாட்டோம். நாங்க வந்து எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் விவசாயம் தான். விவசாயம் பாதிக்கப்பட்டா எல்லா மக்களும் குடிநீர் தண்ணீர் பற்றாக்குறையிலிருந்து எல்லாமே பாதிக்கப்படும். அதனால வந்து நாங்கள் வந்து இந்த மலை எடுக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். விட மாட்டோம்.
நாங்க வந்து உயிர் உள்ள வரை போராடுவோம். இந்த விவசாயத்தை நம்பிக்கிறாங்க. இப்ப மாபெரும் பிரச்சனையா வந்து கடந்த 6 மாத காலமா வந்துகிட்டு இந்த ஜிண்டால் நிறுவனம் வந்து இரும்புத்தாத கையகப்படுத்த போறதால எங்கிற விவசாயிங்க எல்லாமே பயப்படுத்தினா தங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிடும். குடிநீர் வந்து படுபாதாரத்துல போயிடும், மழை வந்து பொய்த்து போயிடும், மண்ணுக்கு பூரா மலட்டு தன்மை ஆயிடும். நேரடியா 1 லட்சம் பேரும் மறைமுகமா 3 லட்சம் பேரும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்கக்கூடிய சூழல் வரும். பல ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டு விட்டது அருணாச்சலேஸ்வரன் சர்க்கரை ஆலை. இந்த ஆலை துவங்கும் முன்பு இடம் கொடுப்பவர்களுக்கு வேலை அளிப்பதாக உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை. எனவே மூடப்பட்ட இந்த ஆலைக்காக இடம் வழங்கியவர்களிடமே மீண்டும் இடத்தை வழங்கிட கோரிக்கை வைக்கின்றனர். சுகர் மில்லுக்கு தேவையான இடத்த வாங்கிட்டு மீதி இடத்த வாங்காம வந்திருந்தா பிரச்சனையா இருந்திருக்காது. தேவைன்ற அளவுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ எவ்வளவு வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பூராத்தையும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு தேவைன்ற அளவுக்கு வேலி போட்டாங்க, தேவைன்ற அளவுக்கு காம்பவுண்ட் போட்டு வச்சிருக்காங்க. காம்பவுண்ட் வால் போட்டதுக்கு உள்ள இருந்து வேலி போட்டதுக்கு பிற்பாடு இருந்தானே இருக்கு இல்லையா, அந்த இடத்தெல்லாம் அவங்க கொடுத்துட்டா கூட இன்னைக்கு நிலவரத்துக்கு அது உண்டான பணத்தை கொடுத்துட்டு மீட்டுக்கு வாங்கிக்குவாங்க. கவர்மெண்ட் எடுத்து இந்த ஊருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, நீர் வளம் கெடக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாசு கட்டுப்பாட்டு துறையினுடைய அனுமதி பெற்று அவங்க என்னென்ன எது எது சொல்றாங்களோ அதையெல்லாம் செயல்பட்டு இந்த கவர்மெண்ட் அரசே எடுத்து நடத்தினா அதை வந்து செய்யலாம். தொடர் சர்ச்சையாக இருந்து வருகிறது இந்த இரும்பு தாது எடுக்கக்கூடிய திட்டம். நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டியது. இந்த நிலையில நாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் கேட்கிறோம் இரும்பு தாது எடுக்கிறோம் அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லுது. இது அந்த மக்களுடைய அச்சம் என்றால், எங்களுடைய விவசாயம் பாதிக்கப்படும், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அச்சம் ஒரு பக்கம் என்றால், தேசிய அளவுல இரும்பு தாதுடைய உற்பத்திங்கிறது தொடர்ந்து குறைஞ்சு வருது. வெளிநாட்டு இரும்பு தாதுக்காக நம்ப வேண்டிய ஒரு நிலையும் வந்துட்டு இருக்கு. ரெண்டத்தையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயம் நாட்டுக்கு இருக்கு. சர்வதேச அளவுல புகழ்பெற்ற இடங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆனா இந்த உற்பத்தி அங்க துவங்கினவே சுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிராமுக்கு மேல அந்த பொல்யூஷன் அடிப்படும். நீர் ஏற்கனவே நீர் ஆதாரங்கள் ரொம்ப குறைஞ்சிருக்குது. டேம் எல்லாம் வந்து ஏற்கனவே கர்நாடகாவில் கட்டி இருக்கிறதுனால தொடர்ந்து பிரச்சனை இருக்குது. அப்போ இது வந்தாக்கா நீர் நதியில எடுக்கிறதும் தென்பண்ணையில தண்ணி எடுக்கிறதும் இந்த போர்ஷன் எல்லாம் ரொம்ப கடுமையான பாதிப்படும். பொதுவா இந்த நம்பிக்கையின் அடிப்படையில இந்த வணங்கிட்டு வர இந்த கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய இடையூறா வரும். சர்வதேச அளவுல மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும். முதல்ல ஒரு பெரிய அளவுக்கான அனுமதி கேட்டாங்க இரும்பு தாது எடுக்கிறது. அப்புறம் இப்போ உங்களுடைய கோரிக்கை குறிப்பிட்ட பகுதி தான் சின்னதாக கேட்பாங்க. போகவும் 35 வருஷத்துக்கு போராடுறோம் நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா தொடர்ந்து வந்து நெய்வேலியை விட கோலாரை விட மிக மோசமா அந்த பூமியை வந்து சொல்லிடுவாங்க. ஜிண்டால் கம்பெனி இருக்கிற இடம் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வாழ்வாதாரம் எனக்கு எத்தனை கிராமங்கள் காலி பண்ணியிருக்காங்கன்றது போய் பார்த்தா தான் தெரியும். இல்ல இந்த திட்டம் நிறைவேறினால் அந்த ஒட்டுமொத்த பகுதியுடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குள்ளாகும். கண்டிப்பா கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடையாதாங்க. இவங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்றாங்க, அதே ஏமாற்ற வேலை. ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும். அது இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல, வெளியில இருந்து ஒரு இன்ஜினியர்கள் போன்ற டிரைவர்கள் போன்றவர்கள் தான். இங்க இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான மறைவுமான ஒரு 300 பேருக்கு வேலை கிடைக்கும் தினக்கூலி, அவ்வளவுதான். இந்த இரும்பு தாது எடுக்கக்கூடிய திட்டத்தினால ஒரு பெரிய ஆபத்து தான். பெரிய ஆபத்து. அது ஒரு 100-1000 கோடி மரங்களை வெட்டலாம், திரும்பி நடலாம். ஆனா ஒரு மலையை எடுத்துட்டாக்க திரும்பி உற்பத்தி பண்றது கஷ்டம். இது இயற்கை ஆர்வலரும் முழுமையா புரிஞ்சிடணும். அவங்க அவ்வளவு பெரிய முக்கியமான மலை, அது ஒரு மண் சார்ந்த பண்பாடு முக்கியமான மலை, ஒரு வழிபாட்டு தளத்துல முக்கியமான இடத்துல இருந்தது. அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இது சார்ந்து என்ன செய்ய போகிறார்? இந்த திட்டத்துக்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா? நீதிமன்றத்துக்குள்ளும் இது இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். இது சார்ந்து என்ன நடக்குங்கிற கேள்வி எல்லாமும் எழுந்திருக்கிறது. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள், அதனது பிரச்சனைகள், கோரிக்கைகள், நிறைவேறிய கோரிக்கைகள், நிறைவேறாத கோரிக்கைகள், இவற்றை எல்லாம் பார்த்தோம். இந்த தொகுதி மக்களுடைய எண்ண ஓட்டத்தையும் நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியுடைய முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கின்றோம். தேர்தல் வியூகமும் யூகமும். இன்றைய தேர்தல் வியூகம் பகுதியில் நமக்கு செவி வழி கிடைத்த செய்தி என்ன பார்க்கலாம். தனிநபர் பலமே ஆதாரம். சேதாரத்தை குறைக்க முக்கிய வேட்பாளர்களை ஆதாரமாக
களமிறக்கிய கை கட்சி அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது தனித்து விடப்பட்டிருக்கிறது கை கட்சி தமிழ்நாட்டில். இந்த நிலையில வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. வேட்பாளர்கள் அறிவிப்பு, வேட்பாளர்கள் தேர்வுல அது கையாண்ட யுக்தி என்று நமக்கு தெரிய வரும் பொழுது செல்வாக்கான, அதாவது அந்த கட்சியில அந்தந்த தொகுதிகளில் செல்வாக்கான மனிதர்களை நிறுத்தி இருக்கிறதாம். ஒரு முன்னாள் அமைச்சர், சிட்டிங் எம்பிஸ் என்று அந்தந்த தொகுதிகளில் செல்வாக்கான மனிதர்களை நிறுத்தி இருக்கிறதா. அந்த அடிப்படையில சேதாரத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறது கை கட்சியுடைய திட்டமாம். இதுல இன்னொரு விஷயம் என்னவென்றால், அவர்களுடைய பலமும் இந்த தேர்தலில் அவர்கள் நிற்பதனால தெரிய வரும் என்றும் கணக்கிடுகிறதாம் கை கட்சி. நாற்பதுக்கு 40 நிகழ்ச்சியின் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் தந்தி டிவியும் கிறிஸ் இன்ஃபோ மீடியாவும் நடத்திய பிரம்மாண்டமான கருத்து கணிப்புகளுடைய முடிவுகளைத்தான் இந்த பகுதியில பார்க்க இருக்கின்றோம், அலச இருக்கின்றோம். பல முக்கியமான கேள்விகளை திருவண்ணாமலை தொகுதியில கேட்டிருந்தோம். அதுல முக்கியமான முதல் கேள்விகளை பார்த்தோம். அவர்கள்ட்ட நம்ம கேட்ட முதல் கேள்வி இதுதான். மத்திய அரசு, தற்போதைய மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறதா என்ற கேள்விக்கு 26% மட்டுமே ஆம் நிறைவேற்றியிருக்கிறது என்றும் 74% இல்லை, நிறைவேற்றவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இது சார்ந்த இன்னொரு கேள்வி கேட்டோம். தற்போதைய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வாக்களிப்பீர்களா, யூபிஏ மீண்டும் அமைய வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு 26% ஆம், 74% இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு. இந்த ஒரு முடிவுகள் அப்படிங்கிறது இயற்கையானதுன்னு நினைக்கிறீங்களா, எப்படி பார்க்கிறீங்க? இது சரியான விஷயம் தான், கணிப்பு சரியான விஷயம் தான். பல கோரிக்கைகள் மத்திய அரசு பக்கம் இருந்தது. 26% நிறைவேற்றி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைவேறல அப்படிங்கும்போது என்னென்ன அம்சங்கள் நிறைவேறல? நிறைய நிறைவேறல. என்னன்னாக்கா, வேளாண் கல்லூரி விவசாயிகளுக்கான முக்கியமான கல்லூரி, அது வேளாண் ஆராய்ச்சி மையம், அது ஒண்ணு. இந்த பேருந்து நிலையம், புகழ்பெற்ற பேருந்து ஊர், அது அந்த பேருந்து நிலையம் எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாம இருக்குது. அதை செய்திருக்கணும். அது ஏற்கனவே சொன்ன ரயிலு. அப்புறம் கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் புலம்பெயர்ந்திருக்காங்க அந்த பகுதியில இருந்து. தொழில்கள் இல்லாதனால 5 லட்சம் மக்கள் பலையின மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாரும் இணைஞ்சு வேறு மாநிலங்கள் புலம்பெயர்ந்திருக்காங்க. சரியான வேலை இல்லை, தொழில் அதுக்கேற்ற தொழிற்சாலைகள் இல்லை அப்படின்றது. ஆகிய காரணத்தினால மத்திய அரசாங்கம் மீது அவர்களுக்கு ஏமாற்றம் இருக்கிறது. நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த சில கேள்விகளை கேட்டிருந்தோம். இது அவர்கள் வாக்களிப்பை சார்ந்தது. தேசிய கட்சிக்கு இந்த தேர்தலில் வாக்களிப்பீர்களா, மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்ற நமது கேள்விக்கு பெரும்பாலானவர்கள் 73% மாநில கட்சிக்குத்தான் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 27% மட்டுமே தேசிய கட்சிக்கு வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி, உங்களுடைய கட்சி, உங்களுடைய தேர்வு தேசிய கட்சி என்றார். அந்த 23% சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டோம், உங்களுடைய கட்சி, உங்களுடைய தேர்வு தேசிய கட்சி என்றால் உங்களுடைய ஓட்டு யாருக்கு என்ற கேள்விக்கு 64% பாரதிய ஜனதாவுக்கு என்றும், 31% காங்கிரசுக்கு என்றும், 5% கம்யூனிஸ்டுகளுக்கு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆக பெரும்பாலானவர்கள் மாநில கட்சியை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். மாநில கட்சி என்னும் பொழுது உங்களுடைய தேர்வு எந்த மாநில கட்சி என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் அளித்த பதில்கள் இதோ. 35% அஇஅதிமுகவுக்கு தான் எங்களுடைய வாக்கு என்றும், 34% திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுடைய வாக்கு என்றும், அதாவது பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய தேமுதிக, மதிமுக, பாமக உள்ளிட்ட மாநில கட்சிகளுக்கு எங்களுடைய வாக்கு என்றும் 31% சொல்லியிருக்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகின்றேன் திரு பிரகாஷ், இந்த கணிப்பு எப்படி பார்க்கிறீங்க? பெரும்பாலானவர்கள் மாநில கட்சியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. புரிந்து கொள்ளக்கூடியது. உங்களுடைய இந்த தொகுதியுடைய முந்தைய கால ஹிஸ்டரி எடுத்து பார்த்தால் இது புரிஞ்சுக்கலாம். ஆனா நெக் டு நெக் இருக்கு. அதிமுகவுக்கு, திமுகவுக்கு, இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய கட்சிகளுக்கு யாருக்குமே கிளீன் ஸ்வீப் இந்த கணிப்புல நமக்கு தெரியல. நெக் டு நெக் இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் எப்படி பாக்குறீங்க? ரிசல்ட் பெரும்பாலும் இப்ப பகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரொம்ப அதனுடைய கவனிக்கப்படாம காங்கிரஸ் ஈழப்பிரச்சனை சரியான தொகுதியிலையும் சரியா பராமரிக்க செய்யல அப்படின்றதும், அது ரெண்டுமே புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாய்ப்பு பிஜேபிக்கு மத்தியில் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரதமர் ஆகிறதுக்கான அதிமுகவுக்கும் நிறைய வாய்ப்பு பரவலா பேசப்படுது.
இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய மாநில கட்சிகள் பாமக, தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள், பாமகக்கு தேமுதிகவுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பிரசன்ஸ் இங்க இருப்பதாக புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா போன தேர்தலில் கூட குரு 2ஆம் இடத்துக்கு வந்தார். அவங்க எல்லாம் இங்க ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கக்கூடிய நினைக்கிறீங்களா? இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இல்ல. இப்போ இந்த நிலையில எல்லா கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதிமுக சார்பா வனரோஜா களமிறங்குறாங்க, திமுக சார்பா அண்ணாதுரை களமிறங்குறாரு, பாட்டாளி மக்கள் கட்சியும் தங்களுடைய வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. இந்த வேட்பாளர் தேர்வு என்ன மாதிரியான வாய்ப்புகளை கட்சிக்கு கொடுப்பதா நினைக்கிறீங்க? அது ஒரு எங்க தொகுதிக்கு முதல்ல ஒரு பெண் வேட்பாளர்ன்றதுனால அமோகமான வரவேற்பு இருக்கு. வனரோஜா, ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு 4 முறை தூங்கிட்டு இருந்ததுனால இவரை நம்பி இல்ல வர எம்பி. ஏன்னா ஒரு 4 முறை எம்பி வேலை செய்யலன்னா ஒரு தலைமை கட்சி கேட்டிருக்கணும் இல்லையா? அந்த கட்சி கேட்கல. திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் ஏன் அந்த பகுதியில பிரச்சனை ஏன் செய்யல அப்படின்னு கூட கேட்கல. திமுகவின் சார்பா திரு வேணுகோபால் களமிறங்கல, இவர் தான் களமிறங்குறாரு, அண்ணாதுரை தான் களமிறங்குறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா தானே வேட்பாளர் யார் ஒன்னாலும் இருக்கலாம், கட்சிக்காக தானே ஓட்டு போடுறாங்க. வனரோஜாவுக்கு ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு அங்க இருக்கக்கூடும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா. இதற்கு முன்னாடி பெண் வேட்பாளர் அங்க ஜெயிச்சிருக்காங்க, யாரும் ரைட். இது உங்களுடைய பார்வையாக இருக்க. மேலும் சில கேள்விகளையும் திருவண்ணாமலை பகுதி மக்கள்கிட்ட நம்ம எழுப்பியிருந்தோம். யார் பிரதமராக வர வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்ற நமது கேள்விக்கு 57% நரேந்திர மோடி என்று சொல்லியிருக்கிறார்கள். 24% ராகுல் காந்தி என்றும், மற்றவர்கள் இந்த 7% தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்று 12% சொல்லியிருக்கிறார்கள். இது சார்ந்தே ஒரு கேள்வியை கேட்டோம். நாடு தற்போது சந்திக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கும் திறன் யாருக்கு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு 63% நரேந்திர மோடி, 26% ராகுல் காந்தி, 11% தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா என்று தங்களுடைய விடையை அளிக்கிறார்கள். நான் இதைத்தான் உங்கள்கிட்ட கேட்க இருக்கின்றேன். எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறீங்க அப்படிங்கும்போது மாநில கட்சின்னு சொல்லி அதுல ரிலேட்டிவா அதிமுகவுக்கு முன்னிலை கொடுக்கறாங்க. ஆனால் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு பார்க்கும்போது நரேந்திர மோடியை ஆதரிச்சு சொல்றாங்க. எப்படி பார்க்கறீங்க இந்த ரெண்டு ரெண்டும்? ராகுல் அவங்க நிர்வாகம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏன்னா அவர் மந்திரி சபையில இல்லைன்னா கூட அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் முழுக்க அவர் அவர் சுண்ட விரல்ல தான் மத்திய அரசு எங்க இருக்கு. ஏன்னா அவரோட மோடியும் ஜெயலலிதாவுக்கும் அந்த திறன் இருக்கு. அந்த நாட்டு முன்னேற்றத்திற்கான அந்த பார்வை அவங்க கிட்ட நிச்சயமா இருக்கும். ஜெயலலிதா மீதான எதிர்பார்ப்பும் திருவண்ணாமலை மக்கள்கிட்ட இருக்கு. ரைட். மேலும் சில கேள்விகளை அந்த பகுதி மக்கள்கிட்ட எழுப்பியிருந்தோம். அவை என்னங்கிறத பார்க்கலாம். ஆம் ஆத்மி கட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா என்ற நம்முடைய கேள்விக்கு 68% தெரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 32% மட்டுமே தெரியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி, தெரியும் என்று சொன்ன மக்கள்கிட்ட நம்ம மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டோம். உங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியை தெரியும் என்றால் அந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்ற நம்முடைய கேள்விக்கு ஆம் என்று 24% மட்டுமே சொல்லியிருக்கிறார்கள். இல்லை என்று 76% கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு கேள்வியும் திருவண்ணாமலை மக்கள்கிட்ட முன்வைத்தோம். தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடுத்த பிரதமராக முடியும் என்று நினைக்கிறீர்களா என்ற கேள்விக்கு ஆம் முடியும் என்று 19%, இல்லை என்று 47%, வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று நடுநிலை வகித்திருக்கிறார்கள் 34%. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சமீபத்தில் அங்கு பிரச்சார கூட்டமும் நடத்தினார். நிறைய கூட்டமும் இருப்பதாக இருந்ததை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. ஜெயலலிதா பற்றிய எதிர்பார்ப்பு வெளிப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று 34% சொல்லியிருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னவர்களும் உண்டு. இது எப்படி பார்க்கிறீங்க? இந்த கூடுதலாவே இருக்கும், கூடுதலாக இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு அசாதாரணமான ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட கிடைக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் ஏற்கனவே ஏமாற்றப்பட்டது. ஈழ பிரச்சனையில இருந்து, சர்வதேச பிரச்சனையில இருந்து, அந்நிய முதலீடு எல்லா பிரச்சனையும் அவங்க சரியா பார்ப்பாங்க என்ற நம்பிக்கையில. இம்முறை அதிமுகவை எடுத்துக்கொண்டால் இந்த தொகுதியில பெரிய அளவுக்கு இன்னபிலிட்டி இல்ல. திருவண்ணாமலை ஆகட்டும், இல்ல இதற்கு முன்னாடி இந்த திருப்பத்தூர் ஆகட்டும், இந்த முறை இது மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது ஒரு திமுகவுடைய கோட்டையாக பார்க்கப்படுது திருவண்ணாமலை. கோட்டை தகர்க்கப்படும். நம்முடைய கணிப்புல கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல, ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. அடுத்தடுத்த நிலைகள் இருந்தாலும் கூட the difference is not so huge. இல்ல, அது போட்டி சரியான போட்டி தான். ஆனா இருந்தாலும் இந்த முறை ரெண்டு பேருக்கு சமமான போட்டியா பார்க்க முடியாது.
ஏன்னா அந்த களத்துல வந்து இவங்க வனரோஜா தான் அங்க அதிமுக முன்னிலை இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க. இதை தாண்டி இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தோம். நீங்க பாத்தீங்க ஆம் ஆத்மி கட்சி பற்றி அங்க ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு பிரசன்ஸ் அங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, சரியான வாய்ப்பு இருக்கு. மக்கள் பேசப்படுறாங்க, அறியாத மக்கள் கூட ஆத்மி கட்சி பத்தி பேசுறாங்க. ஊழல் நிறைய இருக்குது, அந்த ஊழல்களுக்கு இது ஒரு அமைப்பெல்லாம் வரணும் அப்படின்றது ரொம்ப பேர் விரும்புறாங்க. நடுநிலை மக்கள் நிறைய அதை விரும்புறாங்க. இதுல ஒரு சரியான ரைட். இது உங்களுடைய பார்வையாக இருக்க இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இவற்றையெல்லாமும் பார்த்தோம். அது மட்டுமல்லாது இந்த தொகுதியில நாம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளையும் பார்த்தோம். அதற்கு உங்களுடைய பார்வைகளை வெளியிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டமைக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஒரு முக்கியமான தொகுதியோடு நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். அதுவரையில் வணக்கம்.